எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் இந்த மண்ணில் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று நாம் வைத்திருக்கிறோம். இந்த கட்சி உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் மொழி வழி சிறுபான்மை மக்கள் உள்ளடக்கிய அனைவருக்குமான ஒரு கட்சியாக இது இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கு நம் கட்சி இந்த சால்வை போடுறது, மாலை போடுறது, அதனால இங்க நம்ம கட்சிக்கு சில பிரின்சிபல், சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எக்காரணத்தை கொண்டும் நம்ம கட்சியில பீடி, சிகரெட்டு, தண்ணி, போதை வாஸ்துகள் இதுக்கு அடிமையா இருக்கிறவங்கள கட்சிக்கு எந்த பொறுப்பும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு காலத்தில் இருந்தாங்க, அதுல இருந்து விடுபட்டு வராங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ஆனா அதுக்கு நான் அடிமை முழுக்க அப்படின்னா அதுக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி அப்பாவி பொதுமக்களை ஏமாத்துறது, மோசடி செய்யறது, தப்பு செய்யறது, அது கட்சி துணை நிற்காது, அவங்கள பாதுகாக்காது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களே அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கணும். அது கட்சி தோல் கொடுத்து துணை நின்று ஈடுபடாது. என்னை பொறுத்தவரையில் என்ன யாருக்காச்சும் தெரியும், வேல்முருகன் எனக்கு தெரியும், எம்எல்ஏவுக்கு தெரியும், நான் அவருக்கு இட்டு போய் உனக்கு அதை முடிச்சு தரேன், இதை முடிச்சு தரேன், வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய கொள்கை. எக்காரணத்தை கொண்டும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை தவிர எந்த அரசியல் தலைவனோ எந்த சினிமாக்காரனோ யாரு காலையிலும் விழக்கூடாது. அதேமாதிரி மாலை, மரியாதை, சால்வை, வெடி வெடிக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஆச்சு. திமுககாரங்க அதிமுககாரங்க போட்டி போட்டு விழா கொண்டாடும் போது அப்படியே ரோட்டில் பட்டாசை போட்டு கொளுத்துவாங்க. அங்கே எந்த பொதுமக்கள் போகிறாங்க, கல்லூரி மாணவர் போகிறாங்கன்னா, கல்லூரி மாணவி போகுதா, குழந்தைய வச்சுட்டு ஒரு தாய் டூ வீலரில் போயிட்டு இருப்பாங்க. இவன் பட்டாசு போட்டு கொளுத்துவான். ஒரு பட்டாசு தெரிச்சு போய் அந்த குழந்தை கண்ணில் பட்டு அந்த குழந்தைக்கு கண் பாதிப்புச்சுன்னா அதை அரசியல் தலைவராலேயோ மந்திரியாலேயோ முதலமைச்சராலேயோ கொடுக்க முடியாது. இதையெல்லாம் உணரணும். தலைவர் வராரு வழியோடுன்னு டூ வீலரில் வண்டியை தட்டுறது அதெல்லாம் கூடாது. இது அமைதியான வழியில், அற வழியில் ஒரு மௌன புரட்சியை, ஒரு மக்கள் புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்தணும். அது ஒரு போதை இல்லாத ஒரு தமிழகம். எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக விளங்குவது இந்த போதை தான். அது அரசு டாஸ்மார்க் போதையா இருக்கலாம், கஞ்சா போதையா இருக்கலாம், அவின் போதையா இருக்கலாம், மாத்திரை போதையா இருக்கலாம், அல்லது மருத்துவக் கல்லூரிகளில் கிடைக்கின்ற மருந்துகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்கின்ற போதையாக இருக்கலாம். ஆக அந்த போதைக்கு எதிரானது தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனால இந்த கட்சி நஞ்சில்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை இந்த நிலத்தில் வாழ்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும். அதை கிடைப்பதை உறுதி செய்யணும். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு அழகு. அப்படி ஒரு ஆட்சி முறைமை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற ஒரு கட்சியாக, வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று இருக்கிறது. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் 2001, 2006, 2006, 2011 இந்த 2 காலங்களிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வரையில் நீங்களோ உங்கள் அண்ணனோ உங்கள் அப்பாக்களோ பொறியியல் படிக்க வேண்டும் என்றால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நிலையை மாற்றி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக, சட்டத்திருத்த மசோதாவாக கொண்டு வந்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களை கொள்கை ரீதியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசு பொறியியல் கல்லூரிகள் பெரும்பான்மையான மாவட்டங்கள் அமைக்கப்பட்டு இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவன் வேல்முருகனாகிய நான் தான் என்பதை இளைய தலைமுறை உங்களுக்கு செய்தியா சொல்றேன். அதே மாதிரி நான் இருந்த அந்த பழைய கட்சி நம்முடைய கலைக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கெல்லாம் தெரியும். நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைய மத்திய சுகாதார கேபினட் அமைச்சராக இருந்தது. அந்த கட்சி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மருத்துவக் கல்லூரி கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கிற இடத்துல கையெழுத்து போடுற அதிகாரத்தில் இருந்தது. அப்ப அந்த கட்சியின் சார்பாக தமிழக சட்டமன்றத்தில் நான் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோடு பேசி அவர்களும் சொன்ன ஆலோசனைகளையும் கேட்டு தமிழக சட்டமன்றத்தில் கலைஞரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன். இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் மாணவர்கள் போய் படிக்கணும்னா ஒரு சீட்டு அன்னைக்கு 1 கோடி ரூபா, குறைஞ்சபட்சம் 25 லட்சம், 50 லட்சம் ஃபீஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சில மருத்துவக் கல்லூரி தான் இருந்துச்சு. கீழ்ப்பாக்கம், எம்எம்சி, ஸ்டாலினி, அந்த மாதிரி ஒரு சில மெடிக்கல் காலேஜ், பாரம்பரியமான மெடிக்கல் காலேஜ். ஆனா கொடுக்கிற இடத்துல நாம் இன்னைக்கு ஒன்றிய அரசுல பதவியில் இருக்கிறோம். இதை பயன்படுத்தி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கணும், ஒன்றிய அரசு நீங்க அனுமதி கொடுக்கணும், அதற்கு தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படி என்று சட்டமன்றத்தில் வாதாடி போராடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 36 அரசு மெடிக்கல் கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு. அதற்கு விதை போட்டவனும் வேல்முருகனாகிய நான் தான். இது கடந்த கால 2 முறை எம்எல்ஏ இருந்தபோது. இப்ப நான் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என் தொகுதி மக்கள் கிட்ட
அந்த பண்ருட்டி தொகுதியில் அதே மாதிரி கலைஞரை கூட்டு போய் இன்ஜினியரிங் கல்லூரியை அங்கே தான் தொடங்கினேன் என்னுடைய தொகுதியில். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பண்ருட்டியில் படித்துக் கொண்டு வருகிறார்கள் அரசு கட்டணத்தில். உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் நான் கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு 15 லட்சம் 20 லட்சம். இன்னைக்கு ஐடி ஏஐ டெக்னாலஜிலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு தெரியும். ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு அரசு கல்லூரிகளிலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். இந்த கூட்டத்தொடர் இப்ப நடந்துச்சு. இப்ப சட்டமன்றத்தில் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக போராடி என்னுடைய தொகுதியில், இன்றைக்கு என்னுடைய தொகுதியிலையும் தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு கலைக்கல்லூரி, தனியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் தேடி போகக்கூடாது. அரசு ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கலைக்கல்லூரியை தொடங்கி அரசு 2000 ரூபாய் 1500 1200 ரூபாய் ஃபீஸ்ல இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்கள் எல்லாம் அந்த கலை அறிவியல் என்கிற கல்வியை அரசே கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கான்செப்டை சொல்லி கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடலூருக்கு வந்தபோது அரசு விழாவிலேயே வேல்முருகன் தொடர்ந்து 4 ஆண்டு காலமா என்னை சண்டையிட்டு தகராறு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, நீங்க கூட முதலமைச்சர் ஸ்பீச் கடலூர்னு போட்டீங்கன்னா டைப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதை சொல்லியே சொன்னார். தொடர்ந்து என்னிடத்தில் சண்டையிடுகிறார், எங்களுக்கு கூட கோபம் வருகிறது, அவருக்கும் கோபம் வருகிறது, நாங்கள் தரவில்லை என்று எல்லாம் பேசிவிட்டு சொன்னார். கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும். அதனால் வேல்முருகன் கோரிக்கை ஏற்கப்பட்டு பண்ருட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி என்ற அறிவிப்பை வெளியிடச் செய்தவன். ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொள்கை அளவிலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற கருத்தை அரசாங்கத்தை கொள்கை அளவிலே ஏற்க செய்தவன். ஆக 3 சாதனைகள் கல்வியில மட்டும் நான் தனிப்பட்ட ஒரு வேல்முருகனாக இருந்து போராடி சக்சஸ் பண்ண வச்சது. அடுத்தது இங்க இருக்கிற எல்லாருக்கும், நீங்க எந்த கட்சி எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும், எடப்பாடி உங்க ஊருக்காரர் தான் முதலமைச்சரா இருக்கிறார்ல. இவருக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார். அவர் மோடியினுடைய அழுத்தத்துக்கு பயந்து ஒரு வேலை செஞ்சார். அது என்ன வேலைன்னா, உங்களுக்கு நீங்களாம் இப்ப டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசி எழுதினீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த வழிகள் தெரியும். அந்த டிஎன்பிசி தேர்வு எழுத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வந்து தேர்வு எழுதலாம். தமிழ்நாடு அரசு தேர்வாணை துறையில நீங்க தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு டிப்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ, கோட்டாட்சியார், டிஎஸ்பி, டைரக்டர் டிஎஸ்பி, மேஜிஸ்ட்ரேட், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 35 வயசுல அந்த கோட்டாட்சியர் 15 வயசுல ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஆகி அவங்க சீஃப் செக்ரட்டரி ஆயிடுவான். இந்த டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஆகி எஸ்பிஐ டிஐஜி ஐஜி ஏடிஜிபி இல்ல டிஜிபி கூட ஆயிடும். அதே மாதிரி எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்த மாநிலத்தினுடைய அரசு பதவிகளை எழுதி கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் கதவுகளை திறந்து விட்டார்கள் அரசு பணிகளில். அதை தமிழ்நாட்டில் இருக்கிற 156 கட்சியில ஒரு கட்சி தலைவனுக்கு கூட இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய இளைய தலைமுறைக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இந்திய நாட்டை சேர்ந்த எல்லா மாநிலத்துக்காரனும் வந்து கைப்பற்றி கொள்ளலாம் என்கிற இந்த பேராபத்தை உணர்ந்து ஒரே ஒரு கட்சி கூட போராட்ட களத்துக்கு வரல. இங்க நிக்கிற மோகன்ராஜ்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா கட்சியில ஏற்கனவே பயணித்த அத்தனை தோழர்களையும் அழைத்து அந்த டிஎன்பிசி என்கிற இப்படி ஒரு சட்டத்தை போட்ட தமிழக அரசை கண்டித்து, இப்படி ஒரு டிஎன்பிசி ஆபீஸை என்ன மறைத்துக்கிறாங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை பூட்டு போடுவதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோடு திரட்டி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி அன்றைய எடப்பாடியை பல்லாயிரக்கணக்கான மக்களை கோட்டையை நோக்கி முற்றுகையிட்டு போராடி அவர் காலத்தில் மோடிக்கு அடிமையாக இருந்த காரணத்தினாலே, அவர்கள் செய்த லஞ்சலாவணி ஊழல் வழக்குகள் கையில் இருந்த காரணத்தினாலே அவர்கள் அந்த சட்டத்தை திருத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. அதற்கு பிறகு திமுகவுடன் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை செய்கின்ற போது 10 கண்டிஷன்ஸ் கொடுத்தேன். அதுல ஒரு கண்டிஷன் தான் இதை வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்திய நாட்டை சேர்ந்த எல்லா மாநிலத்துக்காரனும் வந்து நம்மூர்ல தாசில்தாரா, நம்மூர்ல கோட்டாட்சியாரா, நம்மூர்ல நீதிபதியா, நம்மூர்ல டிஎஸ்பியா, எஸ்பியா, டிஐஜியா வருகின்ற கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனரா, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் என்று எல்லா பதவிகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பச்சைங்களை கையெழுத்து போடுற அத்தனை பதவிகளையும் தேர்வு செய்யற இடம் தமிழ்நாடு தேர்வாணையம் தான். அதுல கதவை திறந்து வச்சிருந்தாங்க. அதை உடைத்து இங்க இருக்கக்கூடிய எந்த ஜாதி எந்த மதம் எந்த கட்சி மாணவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களின் வாழ்வுரிமை இந்த மண்ணில் நசுக்கப்படுவதை, அவர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த என் இளைய தலைமுறை மாணவர் செல்வங்களுக்குத்தான் தமிழ்நாட்டு அரசு பதவி என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆகிய நான். அதனால கலை, மோகன், கார்த்திக் இவர்களுடைய முயற்சியில் நீங்க வந்திருக்கிற இளைஞர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சிருக்கணும். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி தலைவனாலும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்காக நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன், எத்தனை ஆயிரம் மக்களை திரட்டினேன்.
அன்றைக்கு இருந்து எங்க கட்சிக்காரங்க எல்லாம் குண்டாண்டான அடகு வச்சு கடனை ஒன்றை வாங்கி பஸ் வேனு கார் எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு எப்பெல்லாம் இதற்காக போராட்டம் நடத்தினேன். தமிழக வேலை தமிழருக்கு, ஒன்றிய அரசு பதவிகளில் 90%, மாநில அரசு பதவிகளில் 100% அப்படி என்று சொல்லி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பதவிகளில் 100% தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருந்து அதில் 40 மதிப்பெண் நம்ம தேர்வில் பெற்றா மட்டும்தான் இன்னைக்கு. இம்மாலாம் என்னாச்சு, எவன் வரலாம், அவன் இங்கிலீஷ்லேயே ஹிந்திலேயே தமிழ்ல எதில் அவன் தேர்வு வைக்கிறான கேள்வி கேட்டானா எழுதலாம், எல்லாருக்கும் பதவி. அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப சேலம் இருக்கு, வீரபாண்டியில் இருக்கீங்க, நீங்க தாதகப்பட்டிலிருந்து வரீங்க, உங்க ஊர்ல ஒரு தாசில்தார் அவன் நேரம் உத்தரப்பிரதேசத்துல வந்து எக்ஸாம் எழுதிட்டு இங்கிலீஷ்லேயே ஹிந்தியில பாஸ் பண்ணிட்டு தாசில்தாரா உட்காந்தா எந்த மொழியில நம்ம அவங்ககிட்ட பேச முடியும்? இங்க நம்ம ஊர்ல ஸ்டேஷன்ல ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உட்காந்துட்டானா ஹிந்திக்காரன், எப்படி அவங்ககிட்ட போய் நம்ம மொழியில பேசி நமக்கான பிரச்சனைகளை சொல்லி புரிய வைக்க முடியும்? அப்ப இந்த அறிவில்லாத அடிமை அரசாங்கங்கள் ஒன்றிய அரசு கொடுத்த அழுத்தத்துக்கு பயந்து அப்படி ஒரு சட்டத்தை திருத்தி தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு உரிமையை பறித்தான். அதை திமுக உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் அதை குறித்து கவலைப்படவில்லை. தொடர்ந்து அதற்காக போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன். அதனால்தான் நான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்க எந்த ஜாதியோ எந்த கட்சியோ எந்த சினிமாக்காரனுக்கு ரசிக்கிறோ பாலாபிஷேகம் செய்ய கட்ட விட்டு வை சினிமா பாரு ஆராத்தி எடு அவங்க கூட்டு போற பக்கத்து வீட்டு நண்பனுடைய மண்டையில தேங்காய உட, ஆனா எங்க உடைச்சாலும் நீ எனக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும். ஏன்னா உன்னுடைய எதிர்கால சந்ததியின் அரசு வேலைவாய்ப்பு உரிமையை பறித்த வட இந்தியக்காரனிடமிருந்து மீட்டெடுத்த பெருமை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சாரும், எனக்கு சாரும் என்று சொன்னோம். ஏன்னா வேற எந்த கட்சி அதை குறித்த சிந்தனையே இல்லை. அப்புறம் இப்ப நீங்க நாளைக்கு தனியார்ல வேலை செய்யலாம், அரசாங்கத்தில் வேலை செய்யலாம். 8 மணி நேரம் வேலை என்பதை 18 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் கட்டுப்பாடு இல்லாமல் கார்பரேட் நிறுவனங்கள் தனியார் துறைகள் வேலைக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பாஸ் ஆகுது. எல்லா எம்எல்ஏ 634 எம்எல்ஏவில் எல்லாரும் அமைதியா இருக்கிறான். சட்டத்தை பேரவைத் தலைவர் பாஸ் பண்ணிக்கிட்டு போறாரு. அதை கவனமாக அந்த சட்ட நகலை படித்து அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி என் இருக்கையிலிருந்து எகிரி குதித்து முதலமைச்சரை போட்டு சண்டையிட்டு மறுநாள் எல்லா கட்சி தலைவரோடு சென்று இந்த சட்டம் தொழிலாளர் விரோத சட்டம், 8 மணி நேரம் என்கிற வேலைவாய்ப்பு உரிமையை பறித்த சட்டம், இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு முதல் காரணமாக இருந்து பணியாற்றியதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில் இருந்து, ஒரு காலத்தில் சுரண்டல் லாட்டரியில் இருந்து, லாட்டரி ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தவன். அதோடு மட்டுமல்ல, இந்த மணல் மாபியாக்கள் மாவட்ட அளவிலே சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டார்கள். அதை ஒழித்து அதை அரசுரிமை ஆக்கியவன். சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி. இப்படி சில பேர் கேட்கறான், ஒரு எம்எல்ஏ ஆகி என்னத்த நீங்க போய் கேட்க போறீங்க? ஒரு எம்எல்ஏ ஆகி திமுக கூட்டணி வச்சு என்ன செய்ய போறீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ லஞ்சம் வாங்காம ஊழல் செய்யாம நேர்மையாக நியாயமாக தன் வாக்களித்த மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவலும் வேட்கையும் இருந்தால் அந்த ஒரு எம்எல்ஏ பதவி வைத்துக் கொண்டுதான் நான் சொன்ன இத்தனை காரியங்களை இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் மக்களுக்கு நான் செய்திருக்கிறேன். ஆக கிடைத்த ஒரு பதவியாக இருந்தாலும் அதை முறையாக பயன்படுத்தி மக்கள் பணி ஆற்றக்கூடிய அந்த வலிமை இந்த அரசியலுக்குத்தான் இருக்கிறது. இப்ப நான் ஒரு எம்எல்ஏ வாங்க போலன்னு வச்சுங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசு பொருளா மாறி இருக்காது. எவன் தாலியா இருந்தானா லாட்டரி வித்துக்கிட்டே இருக்கும். ஆக இன்னைக்கு இன்னொன்னு நான் கூட வச்சிருக்கிறோம். அது என்னன்னா, இந்த டாஸ்மாக் கடை மூடல் கண்டிப்பா இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால ஒரு பதவி இப்போ ஒரு எம்எல்ஏ இருந்தா நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இதே நம்ம கட்சி நாளைக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருக்கு, இல்ல ஒரு 25 எம்எல்ஏ இருக்கு. நம்ம ஆதரவு தான் ஒரு அரசாங்கம் நடக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி ஆதரவு இல்லாம வாஜ்பாய் கவர்மெண்ட் கவிழ்ந்த வரலாறு உங்களுக்கு இருக்கு. ஆக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது மக்களுக்கானது. இந்த பதவிகள் என்பது மிக முக்கியமானது. அந்த பதவிகளை பயன்படுத்தி நாம் என்ன அந்த மக்களுக்கு செய்கிறோம் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை படைக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த வருகின்ற அந்த கட்சியில் சேலம் பகுதியிலிருந்து இன்றைக்கு இளைஞர்களாகிய நீங்கள் அனைவரும், மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்வதிலே, உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்வதிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை அடைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதற்கான ஏற்பாடுகளை செய்த என்னுடைய அருமை நண்பர் ஐயனார் அவருடைய அன்பு மகன் கலை அவர்களுக்கும், நம்முடைய மோகன், கார்த்திக் உள்ளிட்ட அவருடைய அழைப்பை ஏற்று வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இப்படி ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இணைப்புழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இன்னும் கட்சியினுடைய அனைத்து நிலை மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளுக்கும் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.